ஸோ நம்ம ஒரு ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணுற பிஸ்னஸில் ஃபில்டர் மிஷின் அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து ப்ளே பண்ண ஆரம்பிச்சிருக்குங்க. இம்பார்ட்டன்ட் ரோலுங்கிறத தாண்டி அது உங்களுக்கு ஒரு நெசசிட்டியாக மாற ஆரம்பிச்சிருச்சு. என்ன ரீசன் எடுத்துட்டீங்கன்னா, இன்னைக்கு நீங்கள் ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணுறீங்க, அதை பாட்டில் பண்ணி சேல் பண்ணுறதுக்கு மினிமம் ஒரு 3 to 4 days நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு 200 கிலோ ரா மெட்டீரியல் ப்ராசஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு 3 daysக்கு வந்து அப்படியே லை டவுன் ஆகுதுங்க. இதே நீங்கள் ஒரு ஃபில்டர் மிஷின் வச்சுருந்தீங்கன்னா, இன்னைக்கு எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணுற ஆயிலை இன்றைக்கே ஃபில்டர் பண்ணி இன்றைக்கே நீங்கள் மார்க்கெட்டுக்கு கொடுக்க முடியும். நாம் செய்யக்கூடிய வேலைக்கு இன்றைக்கே அதுக்கான ரிட்டர்ன்ஸ் வந்து நம்மளால் எடுக்கிறதுக்கு ஃபில்ட்ரேஷன் மிஷின்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஃபில்டர் மிஷின் எடுக்கும்போது நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும், நம்ம ரிஃபைண்ட் ஆயில் மாதிரி ஆயிடுமோ, நம்ம ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணி ரிஃபைண்ட் ஆயிலாக நம்ம ஆயில் மாறிடுமோ, ரிஃபைண்ட் ஆயில்னு சொல்லிடுவாங்களோ. உங்களுக்கு அந்த பயமே எதுவுமே வேணாம். லைக் நம்ம ஃபில்டர் மிஷினை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த ஒரு செயற்கையான ப்ராசஸோ, ஹீட் ப்ராசஸோ, ப்ரெஷர் ப்ராசஸோ நம்ம நடத்த போகிறது கிடையாது. ஒரு ஃபில்டர் மிஷினில் ஃபில்டர் கிளாத் இருக்கும், நம்ம வீட்டில் வடிகட்டி மாதிரி தான். அந்த ஃபில்டர் கிளாத்குள்ளார ஆயில் நம்ம பாஸ் பண்ணுவோம், அது ஃபில்டர் ஆகி நம்ம எண்ணெயில் இருக்கக்கூடிய கசடுகள் மட்டும் நின்றும் ஆயில் நம்மளுக்கு பியூராக வந்து வெளியே வந்துருங்க. நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த ஒரு இஷ்யூஸும் இருக்கும். லைக் மரச்செக்கு எண்ணெயில் சமைக்கும் போது கருகிறது, ஆயில் வந்து கருகி வர்றது இஷ்யூ. இதெல்லாமே ஃபில்டர் பண்ணாமல் நம்ம யூஸ் பண்ணும்போது, ஃபில்டர் பண்ணாமங்கிறத தாண்டி ஃபில்ட்ரேஷன் பத்தலை அப்படிங்கிற பட்சத்தில் ஆயில் வந்து கருகி வரும், பொங்கி வரும். இது எல்லாத்தையுமே நம்ம ஃபில்டர் பண்ணும்போது மேக்ஸிமம் நம்ம இந்த இஷ்யூஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்க முடியுங்க. இதெல்லாத்தையும் தாண்டி நீங்கள் ஃபில்டர் மிஷின்ஸ் இல்லாமல் ஒரு 200 லிட்டர் ஆயிலை ஒரு நாளைக்கு நீங்கள் பண்ணக்கூடிய 100 லிட்டர் எண்ணெய் எடுக்கிறீங்கன்னா அதுக்கான ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் நிறைய தேவைப்படும். 3 daysக்கு அரௌண்ட் பார்த்துட்டீங்கன்னா நம்ம இடத்தவே மேஜராக ஆக்குபை பண்ணிடும். ஃபில்டர் மிஷின் இருக்கும்போது உங்களுக்கு அந்த ஏரியா எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணி நம்மளுக்கு இந்த வேலையை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக இந்த மிஷினரிஸ் வந்து யூஸ் ஆகுங்க. ஆனால் இந்த ஃபில்டர் மிஷின் எல்லாத்துக்கும் தேவைப்படுமா அப்படின்னா இது ஒரு கொஷின் மார்க் தான். உங்களுக்கு இந்த ஃபில்டர் மிஷின் தேவைப்படுமா தேவைப்படாதாங்கிறத நம்ம டீம்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க. உங்களுக்கு தேவைப்படக்கூடிய மிஷினரிஸை நெசசிட்டி மிஷின்ஸ் மட்டும் உங்களுக்காக செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு, பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. தேங்க்யூ, வணக்கம்.